மருது 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 இல்ல இங்கே தெரியல. நீ ஏமா இதெல்லாம் செய்யற? இதெல்லாம் செய்யறதுனால நான் ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமாய் இந்த ஆத்துல எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்திட்டு இருக்கேன். அந்த நன்றிக்காக நான் இது கூட செய்யலன்னா எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. நாளைக்கு நானே படுத்துட்டேன்னா நீ என்ன பாத்துக்க மாட்டீங்க. ஆத்மா சாந்தி அடையும். ஐயா 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 நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாருமா. ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் அளிக்கும் கடவுளே, மரித்து போன முதடியானாகிய அந்தோனிக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் அருளுவீர் என்ற உறுதியுடன் அவரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவரை பிரிந்து தவிக்கும் நண்பர்களுக்கு ஆறுதலை தர மன்றாடுகிறோம். அவர் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவரை உம்முடைய பாதத்தில் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருஷமும் எனக்கு அடக்கலம் கொடுத்து என்ன மனுஷா வாழ வச்சானே, அவனுக்கு நான் என்ன கைமாறு பண்ணேன் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரே. அந்த மனுஷனுக்கும் இவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஐயோ ஐயோ துணி எங்க கொண்டு போறேன் அவளே? ஐயோ துணி சாமி வேண்டாம்ப்பா. ஈஸ்வரா நீயும் என்ன விட்டு போயிட்டியா? துணிசாமி போயிட்டான், அவனும் செத்து போயிட்டான், அவ்வளவுதான். ஐயோ பாகி 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 காரியம் பண்ண வந்தேடா. ஊரறிய உலகம் அறிய 30 முக்கோடி தேவர்கள் அறிய அக்னி சாட்சியா அருந்ததி பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே. துணிசாமி போயிட்டான், அவனும் செத்து போயிட்டான், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவன் இனிமே திரும்பி வரமாட்டான், அவ்வளவுதான் அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் வரமாட்டான். அம்மா ஐயோ அம்மா 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 ஐயோ பாகி 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 எதுக்கு வந்து காரியம் பண்ண வந்தேடா. ஊரறிய உலகம் அறிய 30 முக்கோடி தேவர்கள் அறிய அக்னி சாட்சியா அருந்ததி பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே. அன்னைக்கு ராத்திரி நான் எப்படி எல்லாம் அழுதிருப்பேன். தெரு தெருவா தேடி அலைஞ்சேனே. வேண்டாமா, 1000 தான் இருந்தாலும் நான் தாலி கட்டின ஆம்படையா இல்லையா? தாலி கட்டின ஆம்படையா?
நீங்கெல்லாம் வேதம் படிச்சவா, தினம் தெய்வத்தை பூஜை பண்றவா. தாலி கட்டினா மாத்திரம் போராது, அதுக்கு உண்டான மதிப்பை அந்த கட்டினவனும் கொடுக்க கத்துக்கணும். எப்படி எல்லாம் அனுபவிச்சேன், பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்கோன்னு உங்க கால விழுந்து கதறினேன். வெறும் சக்கைய மாதிரி என்ன உதாசீனப்படுத்திட்டு இந்த ஊரெல்லாம் சிரிக்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டு. அப்ப உங்களுக்கு நினைவு வரலையா இந்த தாலிய நீங்க தான் கட்டினேன்னு? நீங்க தாலி கட்டினேள், ஆனா ஆம்படையா இல்ல. ஏன் சொல்றேன்னா, ஆம்படையான்னா இன்பத்திலையும் துன்பத்திலையும் கைவிடாம இருக்கணும். நீங்க வெறும் இன்பத்துல மாத்திரம் என் கூட இருந்தேன், துன்பத்துல என்ன விட்டுட்டு போயிட்டேன். அந்த துன்பத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தானே, அவனும் போயிட்டான். அந்த அந்தோனிசாமி அவனும் போயிட்டான். நீங்கெல்லாம் ஒரு மனுஷா, உங்களுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. உங்களோட பொண்டாட்டியா வாழறத விட ஒரே ஒரு நாள் நாம் பண்ண பாவத்துக்காக தன்னோட காலமெல்லாம் என்ன கண் கலங்காம பார்த்துண்டானே, அவனோட விதவையா வாழறது எவ்வளவோ